Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிளகு குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிளகு குழம்பு பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 10 பல் அளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 15லேருந்து 20 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு புளி எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துட்றேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெள்ளை துண்டு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு திறந்து பார்த்துடலாம். இப்போ இதில் மேலேருந்து எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்க வேணாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சுவையான மிளகு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சளி இருமல் இருக்கிறவங்க இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி இருமல் சீக்கிரமாகவே குணமாயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.